குட் மார்னிங். இன்னொரு புது வீடியோவில் மீட் பண்ண ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இன்னைக்கான வீடியோ வந்து முழுக்க முழுக்க பிஹெச்டி ஆஸ்பிரன்ஸ்க்காக தான் எடுத்துகிட்டு இருக்கேன். அதுவும் நம்ம பேசக்கூடிய டாபிக் செலெக்ஷன் ஆஃப் கைடுன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். ஏன்னா கைடு ஆர் சூப்பர்வைசர்ன்றவங்க வந்து என்டையர் பிஹெச்டிலையுமே உங்கள் பங்களிப்புன்றது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ப்ளஸ் நம்ம பிஹெச்டி முடிச்சுட்டு போனாலுமே ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்கன்னா உங்கள் சூப்பர்வைசர் யாருன்னு தான் கேட்பாங்க. அந்த அளவுக்கு உங்களோட பங்களிப்புன்றது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்படிப்பட்ட பங்களிப்பை வழங்கக்கூடிய சூப்பர்வைசரை வந்து செலக்ட் பண்ணுறப்ப நம்ம நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்கும். அது என்னென்னு நான் படிப்படியாக சொல்கிறேன். ஒரு 2-3 மெயில் கண்டினியூஸாக வந்துட்டே இருந்துச்சு. கைடு வந்து எப்படி செலக்ட் பண்ணுறது, குறிப்பாக எம்கேயூவில் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. நான் தனியாகவே ரிப்ளை பண்ணேன். பட் இதை பற்றி ஒரு செப்பரேட் வீடியோ போஸ்ட் பண்ணால் நிறைய ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சி தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க எப்படி ஒரு கைடு வந்து செலக்ட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். என்டையர் பிஹெச்டி ஜேர்னலையுமே வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் எதுனா பிஹெச்டி ரிசர்ச் ப்ரொபோசல் ப்ரிப்பரேஷன் தான். அதுதான் இருக்கிறதுலே கடினமான ஸ்டெப். ரொம்ப வளவலன்னு எழுதக்கூடாது, டு த பாயிண்ட் எழுதுங்க. நீங்கள் காமர்ஸ் டீமாக இருக்கீங்கன்னா வந்து என்னென்ன டாபிக்ஸ் வந்து ரிசர்ச் ப்ரொபோசல் இன்க்ளூட் பண்ணுன்றது ஒரு கிளிப் வந்து நெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. அந்த டாபிக்ஸில் கண்டிப்பாக மேண்டேட்டரியாக இருக்கக்கூடியது. அதுக்கப்புறமா நீங்கள் வேறு ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஆட் பண்ணணும்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். எப்போவுமே ரிசர்ச் ப்ரொபோசல் நம்ம ப்ராப்பராக ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம மற்ற வேலையை பார்க்க ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்ம கையில் வந்து ப்ரொபோசல் ரெடியாக இருக்கணும். ஏன்னா எனி டைம் வந்து நம்ம சர்ச் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் இமீடியட்டாக கூட நம்மளுக்கு வந்து கைடு ஆர் சூப்பர்வைசர் கிடைக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நம்ம ரிசர்ச் ப்ரொபோசலை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ ரிசர்ச் ப்ரொபோசல் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா வந்து என்ன காலேஜில் இல்லை எந்த யூனிவர்சிட்டியில் வந்து படிக்க போகிறீங்கிறது டிசைட் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறமா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மதுரையில் இருக்கீங்கன்னா ஒரு காலேஜில் வந்து நீங்கள் ஆல்ரெடி பிஜி முடிச்சிருக்கீங்க. அதே காலேஜில் வந்து இருக்கக்கூடிய ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் வந்து நல்ல பழக்கமானவங்க. ஸோ அதே யாராவது ஒருத்தவங்களை வந்து நான் ரிசர்ச் சூப்பர்வைசரை எடுத்துக்கிட்டால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தட் இஸ் ஆல்சோ ஃபைன். பட் நீங்கள் அதுக்கு முன்னாடி வந்து வெப்சைட்டில் வந்து என்டையர் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் லிஸ்ட்டே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா நீங்கள் என்னதான் காலேஜில் வந்து பிஹெச்டி பண்ணாலுமே நீங்கள் எதில் என்ரோல் பண்ணியிருப்பீங்க, எதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க, யூனிவர்சிட்டியில் தான், மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. இது வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே அப்ளை ஆகும். அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன யூனிவர்சிட்டி வரும் அதுக்கு எல்லாமே அப்ளிகபிள் ஆகிற ஒரு விஷயம் தான். ஸோ மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் போய் நீங்கள் செலக்ட் பண்ண ஃபேக்கல்டி மெம்பர் வந்து சூப்பர்வைசர், அதாவது பிஹெச்டி சூப்பர்வைசராக வந்து ஆக்ட் பண்ணுறதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும். அது எப்படின்றத வந்து நான் ரிசர்ச் ப்ரொபோசல் கிளிப்புக்கு அடுத்த கிளிப்பாக வந்து ஆட் பண்ணுறேன். அதுபடியே நீங்கள் வந்து போட்டு தெரிஞ்சுக்கோங்க. இன்கேஸ் வந்து அவங்களோட பேர் வந்து அதில் வரலைன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. ஏன்னா பிஹெச்டி முடிச்ச எல்லாருனாலையும் வந்து ரிசர்ச் சூப்பர்வைசராக இருக்க முடியாது. அதுக்குன்னு சில நார்ம்ஸ் இருக்குது. 2.5 இயர்ஸோ 3 இயர்ஸோ கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கணும், பேப்பர்ஸ் இந்த கணக்கில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கணும், நிறைய நார்ம்ஸ் இருக்குது. ஸோ அவங்களால மட்டும்தான் அஃபிஷியலாக வந்து எம்கேயில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ரிசர்ச் சூப்பர்வைசராக இருக்க முடியும். ஸோ அந்த நார்ம்ஸாக சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ண ஃபேக்கல்டி மெம்பர் பேர் எடுத்து அதில் போட்டு பார்த்துட்டு அதில் வராங்களான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்களோட மொபைல் நம்பரை எடுத்து காண்டாக்ட் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ரிசர்ச் ப்ரொபோசலை வச்சு டிஸ்கஸ் பண்ணுங்க. அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு அப்படின்னா வந்து அவங்க எடுத்துக்கிடுவாங்க. இன்கேஸ் அவங்களுக்கு வந்து இந்த டாபிக் வந்து கொஞ்சம் முரண்பாடாக இருக்குன்னா சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. இன்கேஸ் என்டையராக வந்து உங்கள் டாப்பிக்கோட சம்மந்தமே இல்லை அப்படின்னா அவங்களே வந்து வேற ஏதாவது ஒரு ஃபேக்கல்டி மெம்பர்ஸை உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். இப்போ அடுத்த கிளிப்பில் வந்து ரிசர்ச் ப்ரொபோசல் வந்து என்னென்ன டாபிக் மஸ்ட் இன்க்ளூட்னு சொல்லி நான் காட்டுறேன். அதுக்கு அடுத்த கிளிப்பாக வந்து எப்படி எம்கேயில் போய் நீங்கள் செலக்ட் பண்ண ஃபேக்கல்டி மெம்பர் வந்து ரிசர்ச் சூப்பர்வைசர் ஆக்ட் பண்ணுறதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களான்றதை காட்டுறேன். இந்த ஃபாலோயிங் டாபிக்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு ரிசர்ச் ப்ரொபோசலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எஸ்பெஷலி ஃபார் காமர்ஸ் ஸ்ட்ரீமுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த ஸ்டடி இருக்கணும். அப்புறமா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த ப்ராப்ளம், தென் சிக்னிஃபிகன்ஸ் இருக்கணும். ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் வந்து ரொம்ப ஒரு பர்டிகுலரான சில லிட்ரேச்சர்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. உங்கள் டாபிக் ரொம்பவே ரிலவெண்ட்டாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறமா ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்கணும். ரிசர்ச் மெத்தடாலஜி, ரிசர்ச் கேப் அண்ட் லிமிடேஷன்ஸ் இருக்கணும். கூகுளில் போய் எம்கேயூ ரிசர்ச் சூப்பர்வைசர் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறமா ரிசர்ச் வெப்சைட் ஓப்பன் ஆகும். யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் ஒரு அஃபிலியேட்டட் காலேஜ் ரிசர்ச் சூப்பர்வைசர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். அதில் வந்து லாஸ்ட் ஆப்ஷனை வந்து லிஸ்ட் ஆஃப் எம்கே சூப்பர்வைசர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஃபுல் லிஸ்ட்டுமே வரும். பர்டிகுலர் டிசிப்ளின் மட்டும் வேணும்னா நீங்கள் மேலே வந்து செலக்ட் டிசிப்ளின் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய் உங்களோட பர்டிகுலர் ஸ்ட்ரீமை வந்து டைப் பண்ணுங்கள். நான் காமர்ஸ்ன்னு டைப் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் எந்த ஸ்ட்ரீமோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நான் காமர்ஸ்ன்னு டைப் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து லிஸ்ட் ஆஃப் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் காமர்ஸ் டீமில் வரவங்க ஃபுல்லுமே வந்து டிஸ்பிளே ஆக ஆரம்பிக்கும். இதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் இருக்காங்களான்னு சொல்லி கிராஸ் செக் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், டாக்டர் மனோகர், டாக்டர் முத்துலட்சுமி என்ன காலேஜில் வந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, கரண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க முதல்ல காட்டும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ண மெம்பர்ஸ் இருக்காங்களான்னு சொல்லி வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். இப்படி தான் வந்து சூப்பர்வைசர் வந்து ப்ராப்பராக ரெஜிஸ்டர் ஆனவங்களான்னு கண்டுபிடிக்க முடியும். நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். செலெக்ஷன் ஆஃப் கைடு வந்து அந்த ப்ராசஸ் எப்படி போகிறதுன்றதை வந்து நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இன்கேஸ் இன்னும் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இல்லை பர்சனல் மெயில் ஐடி கூட இருக்குது, அதில் மெயில் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன்.
அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் ஸ்டே டியூன் ஃபார் மோர் ஸ்டாக் அப்டேட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.